வெல்கம் டு வேவ்ஸ் ஆஃப் கலர்ஸ் சேனல். இன்னைக்கு செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். பெயிண்டிங் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஐ ஹவ் ஃபினிஷ்ட் லைக் இந்த டூல்ஸ் இந்த ப்ரஷஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஷேப்ஸ், கலர்ஸ், லேயர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது 2மே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டூல்ஸ் பத்தி எந்த கவலையுமே இல்ல. யூ கேன் யூஸ் தி டூல்ஸ். ஸோ வரையும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். எப்படின்னா எடுத்தோனே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துராது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டுடே வி ஆர் கோயிங் டு யூஸ் தி ஷேப்ஸ், பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ வரைய போறோம். நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எரேசர் யூஸ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு தென் ஐ எம் கோயிங் டு கிளிக் திஸ். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா? அந்த லைனை நார்மலா வரைஞ்சா நார்மலா வரைஞ்சு காட்டுறேன். இந்த லைன் எப்படி எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ ஐம் ட்ரைங் டு ட்ரா த லைன். பட் எனக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டான லைன் கிடைக்கல. தெரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன பென்ஸ் இருக்கு அதுல. ஸோ பெர்ஃபெக்டா கிடைக்கல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு கிளிக் திஸ் அண்ட் ஐம் கோயிங் டு கிளிக் அண்ட் ட்ராக். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே விட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனா கிடைக்காது. ஸோ இது ஃபுல்லா ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. நான் இன்னொரு லைன் வரைஞ்சு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுல உங்களுக்கு தெரியுதா? வரையும்போது, இழுக்கும்போது அது வந்து மாறுது. ஸோ அந்த தெரியுதா உங்களுக்கு? லைக் ஒரு சின்ன 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 பென்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல கொண்டு வரணும். அதுவரைக்கும் நம்ம கர்சர விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இல்லன்னா இந்த மாரி பண்ணிட்டோம் அப்படின்னா, லைக் திஸ். இங்க ஒரு பெண்ட் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாரி பெண்ட்ஸ் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் கர்வ். இது ஸ்ட்ரெயிட் லைன், இது கர்வ். கர்வ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கர்வுமே அப்படிதான். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் வி ஹேவ் டு டிராக் இன் வாட்டெவர் த பொசிஷன். எப்படின்னா எனக்கு டீப் யூ மாதிரி வேணும். இல்ல வந்துட்டு இந்த சைடு ஃபேஸ் பண்ணி வேணும். இந்த சைடு ஃபேஸ் பண்ணி வேணும். இல்ல வந்துட்டு இந்த மாதிரி வேணும். ஸோ இது எல்லாமே நம்மளோட இந்த மாரி கர்சர ரிலீஸ் பண்ணாம வி ஹேவ் டு டிராக் திஸ் எனிவேர். ஸோ இந்த மாரி நம்ம மவுண்டெயின்ஸ்லாம் வரைவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இது வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சி த ஷேப். ஒரு எஸ் மாதிரி கிடைக்கும் நமக்கு. நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அத நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு கொண்டு போம்போது இட் வில் லுக் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல் அப் டு அஸ். ஸோ எங்கேருந்து நம்ம டிராக் பண்றோன்றதும் இருக்கு. இன்கேஸ் வந்துட்டு நான் இன்னொரு இங்கேருந்து பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் வந்தது இல்லையா? அதுலேருந்து கர்வ் வந்திருக்கு. ஸோ அது எப்படி மாறுது பாருங்க. நமக்கு என்ன ஷேப் தேவையோ அதுக்கு ஏத்த மாரி வி கேன் டிராக் திஸ் அண்ட் வி கேன் ஃபிக்ஸ் திஸ். ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். கிளிக் அண்ட் டிராக். ஜஸ்ட் கிளிக் அண்ட் டிராக். கிளிக் அண்ட் டிராக். இது எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். இந்த ஷேப் இருக்கு இல்லையா? இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்துருச்சு இல்லையா? ஸோ வந்து நம்ம லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம லைன்ஸ் வந்துட்டு போடுற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இட் வில் ஜாயின் பை இட்செல்ஃப். எஸ், ஜாயின் ஆயிடுச்சு. தென் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா, யூ ஹேவ் டு டிராக் இட் லைக் திஸ். இந்த சைடு ரைட்டோ ஒரு லெஃப்ட்லயோ எங்க கர்சர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க டிராக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் யூ வாண்ட் டு ஹைட் வேணும் அப்படின்னா, யூ கேன் டிராக் இட் லைக் திஸ். மேலேருந்து கீழ அப் டு டவுன் ஆர் டவுன் டு அப் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி இன்வெர்ட்டடோ இல்ல அ மேலேருந்து இந்த மாதிரி இருக்கிற ஷேப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த டைமண்ட். ஸோ நீங்க இந்த சைடு டிராக் பண்ணும்போது, லெஃப்ட் டு ரைட் டிராக் பண்ணும்போது, அது ப்ராடா இருக்கும். அதுவே நீங்க மேல ட்ரை பண்ணும்போது, இட் வில் கோ லைக் திஸ்.
தெரியுதா உங்களுக்கு? இதோட ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஸோ நமக்கு என்ன ஷேப் டிசைர்ட் ஷேப் வேணுமோ வச்சுக்கலாம். ஸ்டார்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்டார். ஸோ இந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம இன்கேஸ் ஏதாவது வரையிறோம் அப்படின்னா, லைக் திங்க் பண்ற மாரியோ, இல்ல ஏதாவது வந்துட்டு பேசுற மாரியோ இருந்தது அப்படின்னா, இந்த இந்த ஷேப்ஸ் வி கேன் யூஸ் இட். லைக் திஸ். அண்ட் வி கேன் ரைட் இன்சைட் இட். இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னா, உள்ள வி கேன் ரைட் ஆல்சோ. ஸோ நம்ம இப்போ ஷேப்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we are moving to the colors. So I'm going to click the red color. Red color choose பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு fill. இந்த fill இருக்கு இல்லையா? இந்த fill வந்துட்டு நீங்க உள்ள போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஒரு கிளிக் பண்ணீங்கனாலே it will fill all inside. ஸோ உங்களுக்கு இத தாண்டி இது எல்லாமே ஒரு ஷேப்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ எல்லாமே கனெக்டட்ல இருக்கு. பேக்கிரவுண்ட்ல எதுவுமே இல்ல. இன்கேஸ் பேக்கிரவுண்ட்ல எனக்கு ஒரு கலர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் pour it outside. ஸோ அவுட் சைட் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க உள்ள இருக்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஐ அம் கோயிங் டு pour the white and erase the rest of it. தென் இது இந்த டூல் மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம கலர்ஸ் பண்ண முடியுமானா, இல்ல. அப்படி இல்ல பிரஷஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுல நெறைய பிரஷஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு பிரஷும் ஒவ்வொரு மாரி கலர் பண்ண முடியும். இத கலர் பண்ணி பார்க்கலாம் நம்ம. சி இது வந்துட்டு லைக் சிங்கிள் லைன் மாரி இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் திக்கர் பிரஷ் இத இன்கிரீஸ் பண்ணும். இங்க இருக்கு இல்லையா? இத இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதோ சர்க்கிள் தெரியுது இல்லையா? ஸோ திக்கர் பிரஷ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இத கலர் ஃபில் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி. மோஸ்ட்லி ஃபுல் கலர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு பெயிண்டே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் இருக்கு இல்லையா? அதே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து எனக்கு டபுள் கலர் வேணும். நான் அப்படி பண்றேன் அப்படின்னா, டு ரெட்யூஸ் திஸ். ஸோ பார்டர்ஸ் கிட்ட வரும்போது கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பார்டர்ஸ் விட்டு வெளில போகுது. ஸோ தின் பண்ணிட்டு இப்போ நான் அத முடிச்சுட்டேன். ஸோ இந்த ஹாஃப் செக்ஷன் இன்னொரு கலர் நான் பண்றேன் பாருங்க. டார்க் கிரீன் பண்றேன். ஜஸ்ட் செக். See, I can use both colors. ஸோ கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் ஸ்டெடியா கை வச்சுட்டு நீங்க பண்ணீங்க, கர்சர மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்துரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பை சான்ஸ் வந்து அ ட்ராயிங் பேட் கிடைச்சதுன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பேட் தனியா இருக்கு இதுக்குன்னே. ஸோ அது வந்துட்டு அ வெப்சைட்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்தது அப்படின்னா, யூ கேன் யூஸ் திஸ் ட்ராயிங் பேட் டூ ட்ரா திஸ். அதுல வந்து ஒரு பென் இருக்கும். ஸோ அந்த பென் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நார்மலா கர்சர் யூஸ் பண்றத விட, பென் யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். கம்பேரிங் டூ கர்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்கேஸ் எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே நெறைய யூஸ் பண்ணிட்டேன். இத தாண்டி நெறைய வேற கலர்ஸ் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா இருக்கு. ஸோ இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதுல நெறைய கலர்ஸ் இருக்கும். நீங்க எத வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வைக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி நான் ஷேட்ஸும் மாத்திக்கலாம். ஸோ எனக்கு வந்து அதுல பிளாக் பிளாக் இருக்கு இல்லையா? ஸோ பிளாக் மிக்ஸ் ஆக அதோட கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். சி த டிஃபரன்ஸ். அதுவே நான் இன்னும் கொஞ்சம் வேற கிரீன் வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி மாறும். ஸோ இன்னும் இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னா, இது ப்ளூவும், கிரீனும் கலந்த ஒரு கலர். ஸோ அதுலயுமே நம்ம பிளாக்ஸ் கலக்கும்போது எந்த மாரி மாறுது. ஸோ எனக்கு டிசையர்ட் கலர் எனக்கு ரொம்ப புடிச்ச கலர் வருது அப்படின்னா, ஐ கேன் ஸ்டாப் இட் அண்ட் இஃப் ஐ கிளிக் திஸ் ஓகே பட்டன், தென் ஐ கேன் யூஸ் திஸ். இங்க மாறிடுச்சு ஆக்சுவலா. ஸோ வந்து இங்க ஃபில் குடுத்து இது பண்ணேன்னா, அதே கலர் வந்துரும். ஸோ அந்த கலர் இங்க ஆட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க இந்த சர்க்கிள்ஸ்லலாம் நம்ம எந்த கலர வந்து டிஃபரெண்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து இங்க ஆட் ஆயிடும். ஸோ மத்த கலர்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்க வைக்கிறேன். இந்த கலர் நல்லா இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ஃபில் திஸ் கலர் ஹியர். ஸோ அந்த கலர் இங்க ஆட் ஆயிடுச்சு பாருங்க.
Next, I'm going to use little this color is good. அதுலயும் கொஞ்சம் லைட் ஷேட் எடுத்துக்கிறேன் நான். லைட் ஷேட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா see the color nice. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன்ல எல்லோ கலந்த மாதிரி இருந்தா இந்த கலர் எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. க்ரீன் வித் எல்லோ லைட் ஷேட்ல. ஸோ இதுலயுமே நான் வந்து ஒரு லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். லைட் ஷேட் எடுத்துக்கிட்டு ஐம் கோயிங் டு pour it. எல்லாமே நான் ஃபில் தான் பண்றேன். ஸோ மற்ற ப்ரஷஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேலிகிராஃபி இது எல்லாமே கேலிகிராஃபி பென் அண்ட் கேலிகிராஃபி ப்ரஷ் சரியா. இப்போ ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கலர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னொரு கலர் சூஸ் பண்ண போறேன். ரெட் அண்ட் கிரீன் மிக்ஸ் பண்ண மாதிரி. இது ரெட் அண்ட் கிரீன்லயும் நான் கீழே போக போக ஒயிட் மிக்ஸ் ஆகிறதுனால இட் பி டோட்லி சேஞ்சிங் பாருங்க. அதோட கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஸோ கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய கலர்ஸ் நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இதில் இந்த கலரில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரெட் டச் ரெட்டோட ஹிண்ட் இருக்கணும். ப்ளஸ் வந்து எல்லோ கலரில் கலந்துருக்கணும். இந்த கலர் நல்லா இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் லைட் ஷேட். லைட் ஷேட் வேணும்னா அப் ஆரோ ஐ மீன் கிளிக் பண்ணி மவுஸை வந்துட்டு மேலே கொண்டு போங்க. ஐ ஹவ் சூஸ். இப்போ இங்க இருக்கு இல்லையா ப்ரஷ்ல கிளிக் பண்ணி ஏர் ப்ரஷ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கலர் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இது கலர் பண்றது வந்துட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணாம கொஞ்சம் அந்த டாட்ஸா தெரியும் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க பார்டர்ஸ் வச்சு பண்ணும்போது பார்டர்ஸ் கண்டிப்பா வந்து ஸ்மட்ஜ் ஆயிடும். அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பார்டர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதுல பண்ணி காட்டுறேன். ஸோ நான் பார்டர்ஸ் வச்சு பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளோவும் அப்படிதான் இருக்கும். See? அதோட ஃப்ளோ எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் டாட்ஸா ஒரு கிளீன் ஃப்ளோ இல்லாம இந்த மாதிரி வரும். ஒரு ப்ரஷ்ஷை ஸ்ப்ரே பண்ணா நமக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் தான் இங்கேயும் கிடைக்கும். See? ரொம்ப நல்லா இருக்கு இது பார்க்கறதுக்கு. அது அழகா அந்த போர் ஆகுது பாருங்க பெயிண்ட். ஸோ நைஸ். ஸோ எனக்கு ஸ்மட்ஜ் ஆயிடுச்சு வெளிலலாம் வந்துடுச்சு அப்படின்னா டோன்ட் வரி. நம்ம எரேசர் வச்சு சின்னது பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். again we can draw the outline. ஸோ வந்து நோ வரிஸ். சின்னது பண்ணி எங்கெல்லாம் இருக்கும் நீங்க ஜூம் இன் பண்ணாலே தெரியும். நல்லா நல்லா ஜூம் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can see it clearly தெரியுதா உங்களுக்கு. ஸோ you can erase it little by little and see. yes இங்கெல்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி எரேஸ் இட். நெக்ஸ்ட் இப்போ ஏர் ப்ரஷ் பண்ணிட்டோம். ஆயில் ப்ரஷ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா. ஆயில் ப்ரஷ்க்கு வேற கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் இதுலேயே லைட் ஷேட். ஓகே இந்த லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த லைட் ஷேட் எடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு see the how the color is. ஸோ இதை நான் கொஞ்சம் சைஸ் குறைச்சிக்கிறேன். சைஸ் குறைச்சிட்டு ஐ எம் கோயிங் டு கலர் இட் இன்சைட். இதை வச்சு கலர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படி கிடையாது. யூ கேன் ரைட் யூ கேன் ட்ரா வித் திஸ் ஆல்சோ. நான் இப்போ இது வரைகிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சின்னதாக டாட் போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் இப்போ சூஸ் பண்ணேன் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி ஐ கேன் ட்ரா. சி ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் போட்டு அழகா ஒரு நம்ம ஒரு ஃப்ளவர் வரையலாம். ஸோ இட் வில் பி ஈஸி. See ஒரு சின்ன இந்த இடத்துல வச்சு I am just rotating. See how it came. So borders இல்லாம we are painting using the brush. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ வந்துட்டு அதுதான் இது crayon டைப்ல வரும். crayon டைப் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. crayons நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து crayonsல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் பெஸ்ட். crayons யூஸ் பண்ணி பண்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் crayons மாதிரியே ஒரு பேட்டர்ன்ஸ் வரும். சரி இந்த crayons பண்ணும்போது கம்ப்ளீட் ஃபுல் ஆகாது. பிகாஸ் அதோட டெக்ஸ்சரும் சரி
அதோட திக்னஸும் சரி கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா ஒயிட் வந்துட்டு அ இருக்காது. பிளஸ் வந்து கலர்ஸ் இருக்கும். அங்கங்க ஒயிட்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் தெரியும். ஸோ அதே மாரி தான் இவங்க இதுல குடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் சோ நைஸ். இதையுமே நம்ம தனியா யூஸ் பண்ணிக்கலாம். அ இதோட சைஸ் குறைச்சுட்டா, வி கேன் ட்ரா வித் திஸ் ஆல்சோ. கலருக்கு மட்டும் கிடையாது. இத டைரக்ட்டா யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணவும் செய்யலாம். இது நேச்சுரல் பென்சில். நேச்சுரல் பென்சில் யூசுவலா நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ பிளாக் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம நார்மலா ஒரு பிளாக் பென்சில் எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இது இருக்கும். கம்பேரிங் டூ அதர் பிரஷஸ் இதோட கலர்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். அதே மாரி இதோட பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் பெருசு பண்ணி காட்டுறேன். பேட்டர்ன்ஸா அதே மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு பென்சில்ல எழுதும்போது ரொம்ப கிளீனா வராது இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ லிட்டில் லிட்டில் ரொம்பலாம் அதிகமா கிடையாது கிரையான்ஸ் மாதிரி. பட் அந்த பேட்டர்ன்ஸ் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. இது வாட்டர் கலர். வாட்டர் கலர்ல இப்போ நான் ஒரு கலர் சூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு ரெட். இஃப் ஐ கிளிக் அண்ட் டிராக் இட் வில் மூவ் டு திஸ். ஸோ இந்த ரெட் சூஸ் பண்றேன் அப்படின்னா, ஐ அம் கோயிங் டு கலர் திஸ். சி ஸோ ஒரு வாட்டர் கலர் நம்ம எப்படி பண்ணுவோம், அதே மாரி தான் அதோட எஃபெக்ட் இருக்கு. அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த மாரி தான் நமக்கு வரும். ஆல்மோஸ்ட். ஸோ அதே தான் அவங்க குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுலயும் நம்ம கலர்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். சர்க்கிள் எடுத்து நான் வந்துட்டு வாட்டர் கலர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்துட்டு இதிலேயே வரைஞ்சுக்கலாமான்னு கேட்டா, தாராளமா வரைஞ்சுக்கலாம். லைக் திஸ். இந்த மாதிரி ஏதாவது நம்ம வரையணும். அந்த சைஸ் நான் கம்மி பண்ணிக்கலாம். இதிலேயே வந்துட்டு நம்ம வரையறதும் வரையணும். அதே மாரி தான். சி அது ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆயிட்டே வருது பாருங்க. ரொம்ப கலர்ஸ் ஜாஸ்தி இல்லாம, அதுல ஒரு சின்ன ஸ்மட்ஜ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அவ்வளோ திக்னஸ் நீங்க பண்ணிக்கலாம். இன்கேஸ் செகண்ட் லேயர் வேணும்னா, நீங்க செகண்ட் லேயர் பண்ணும்போது அதோட திக்னஸ் மாறுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இப்படிதான் இருக்கு. இஃப் யூ பெயிண்ட் இட் அகெயின் ஓவர் இட் நம்ம அந்த நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வாட்டர் கலர்ஸ் அது மாரி தான். அதுக்கு மேல திரும்ப நம்ம பெயிண்ட்ட கொஞ்சம் திக்கா பண்ணும்போது, அது செகண்ட் ஷேடா வந்து வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட் ஃபில்லா தெரியுது பாருங்க இது. ஸோ இதுதான். ஸோ ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வாட் இஸ் லேயர்ஸ்? லேயர்ஸ்னா என்ன? இந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு காலம் இருக்கு இல்லையா? இது வரும். இங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் லேயர் எனக்கு வேணும் அப்டின்னா, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு பண்ணி காட்டுறேன். இந்த இத கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஐ அம் கோயிங் டூ யூஸ் சம் பிரஷ். எஸ். இந்த பிரஷ் யூஸ் பண்ணி நான் இங்க வரைய போறேன். ஏதோ வரைய போறேன். சம்திங். ஸோ இட்ஸ் கிராசிங் ஓவர். எனக்கு இது கிராஸ் ஓவர் வேண்டாம். அதுக்கு பின்னாடி வரையணும். பட் இட்ஸ் கிராசிங். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ எனக்கு செகண்ட் லேயர் நான் யூஸ் பண்ணும்போது, இத டாப்ல வைக்காம, இத கிளிக் பண்ணி, இத டிராக் பண்ணீங்கன்னா, இட் வில் கோ அப். ஸோ இது செகண்ட் லேயர் ஆயிடுச்சு. இல்லையா? இப்போ வரையறேன் பாருங்க. சி இட் வில் பி இன் பேக் சைட் ஆஃப் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லேயர். நம்ம வரைஞ்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் லேயர். நான் இப்ப எங்க வரைஞ்சாலும் சரி, எங்க நான் இந்த மாதிரி கொண்டு போனாலும் சரி, அதோட பேக் சைட்ல தான் அது போகும். இங்க ஏன் உள்ள வந்திருக்கு அப்டின்னா, கலர்ஸ் எதுவுமே நம்ம குடுக்கல. கலர்ஸ் குடுத்துட்டா அது ஃபில் ஆயிடும். ஸோ இங்க நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐ அம் கோயிங் டூ கிளிக் திஸ். இங்க வரல பாருங்க. ஸோ இதோட பேக் சைட்ல தான் அது வரும். இங்க தெரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு இத கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நான் பின்னாடி ஷீட்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்க தெரியுதா? இந்த ஷீட்ட ஃபுல்லா இதால இப்போ ஹைட் பண்ணி எடுத்துட்டோம் அப்டின்னா, இதுக்கு பின்னாடி ஃபுல்லா அதான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நெறைய நமக்கு லைன்ஸ் போட்டு நெறைய அந்த ஒயிட் கலர்ஸ்லாம் மாத்துனதுனால, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏதாவது கலர்ஸ் ஃபில் பண்ண பார்ப்போம். எங்கெல்லாம் ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன கலர் குடுக்கலாம்? ஆரஞ்ச். ஐ அம் சூசிங் ஆரஞ்ச். ஸோ எங்கெல்லாம் அது இருக்குன்னு பாருங்க. ஸோ அதோட ஃபில் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கு. பேக் சைட்ல பேக் லேயர். ஸோ இன்னொரு லேயர் குடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த லேயர் என்ன பண்ணுதுன்னு. ஸோ எங்கெல்லாம் அகெயின் ஃபில் ஆகுதோ, இங்க ஃபில் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையும் க்ளோஸ் பண்ணி, இதையும் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ 3 லேயர்ல இது ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது வேண்டாம். இந்த மாரி லேயர்ஸ் வேண்டாம். நீங்க சூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு அப்டின்னா
சரி அப்போ ஒரு இது செஞ்சு காட்டுறேன். இப்படி இருக்கு இல்லையா? இன்னொரு ஷீட்ல புது ஷீட் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லேயர். இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல நான் ஒரு மவுண்டெயின் வரைகிறேன். மவுண்டெயினுக்கு இது எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதை நான் சரி. ஸோ இங்கே ஒரு தூக்கிட்டு just click it out. So again straight line, again இது இங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இன்னொரு சின்ன. ஸோ இதை வச்சுட்டு அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ணா கலர் பண்ணா அது வெளில வந்துடும். ஸோ நம்ம லைன்ஸ் கொடுத்து have to complete everywhere. அது கரெக்டாக ஃபில் ஆயிருக்கான்னு have to check. ஃபில் ஆகலைன்னா again drag it and color complete it. ஸோ இங்கே நான் கம்ப்ளீட்டாக இதை கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லீக் இருக்கு. ஸோ பேக் கொடுத்துட்டு ஜூம் இன் பண்ணலாம். ஜூம் இன் பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளோ எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கான்றது தெரியும். ஜூம் இன் பண்ணிட்டு இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு ட்ரா. எய்தர் ஐ கேன் யூஸ் பென்சில் ஆர் இந்த மாதிரி பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ வில் ட்ரை திஸ். சி இங்கேயும் ஸ்பில் இருக்கு. பேக் பட்டன் கொடுத்துட்றேன். ஸோ ஜூம் இன், அகெயின் ஜூம் இன் பண்ணிட்டு சைட்ஸில் போயிடுச்சு அப்படின்னா ட்ராக் திஸ். இந்த இடத்துல ஃபில் இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு கவர். நவ் ஐ வில் ட்ரை. சி ஃபினிஷ்ட். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். டேக்கிங் திஸ் ப்ரஷ். இங்கே நான் சும்மா ஒரு பெயிண்டிங் மாதிரி ஏதாவது வச்சுக்கிறேன். சும்மா ஏதாவது சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் பண்ணுறோம். ஸோ ரேண்டமாக ஐம் ஜஸ்ட் இதை ஃபில் பண்ணி காட்டுறேன். இது முடிஞ்சிச்சு. சரி, நம்ம இது எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா செகண்ட் லேயர் எப்படி யூஸ் பண்ணுறது. இதுக்கு மேலே இஃப் ஐ எம் ட்ராயிங் திஸ் இட் வில் கம். ஓகே, இந்த மவுண்டெயினுக்கு இந்த ஹில் மேலே இட்ஸ் கமிங். அது நமக்கு வேண்டாம். ஸோ ஐம் deleting. I'm adding another layer. இப்போ another layer இங்கே வச்சுருக்கேன். இதை drag பண்ணி இதை click பண்ணி இது just click it and drag. click பண்ணி drag பண்ணியாச்சு. அது மூவ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் லேயர் கீழே வந்துருச்சு. கீழே வந்துருச்சுன்னா இதுக்கு பின்னாடி ஷீட்ல போயிடுச்சு. இப்போ ஐம் கோயிங் டு ட்ரா. சரி, இது மேலே வராது, என்ன பண்ணாலும் வராது. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் லேயர். இப்போ நம்ம பின்னாடியில் என்ன வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் போடுறேன். ஸோ அதுவுமே ஹிடனாக தான் இருக்கு பாருங்க. ஸோ தெரியுதா, நான் கலர்ஸ் மாற்றிக்கிறேன். ஹீட் சூஸிங் பிளாக். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சூரியன் வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே போட்டாச்சு. ஸோ பேக் சைடில் தான் இருக்கு. இப்போ நான் கலர் பண்ணாலுமே அது வந்துட்டு ஃப்ரண்ட்ல வராது. சூஸிங் த கலர் அண்ட் ஹீல். See,
ஸோ இதுக்கு முன்னாடி வராது. இது பேக் லேயர்ல தான் இருக்கும். இன்கேஸ் எனக்கு இன்னொரு லேயர் வேணும். அதுக்கு பின்னாடி ஒண்ணு நான் வரையணும் அப்படின்னா, கேன் ஆட் தி லேயர்ஸ் as much as you want. சரி, ஓகே. இப்போ இந்த செலக்ஷன நம்ம யூஸ் பண்ணி பார்க்கவே இல்ல இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சர்க்கிள் இங்க வரைஞ்சுட்டேன். ஆனா எனக்கு இந்த பிளேஸ்ல வேண்டாம். ஐ வாண்ட் திஸ் டூ மூவ் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செலக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் இட் எனிவேர். எனிவேர் அரவுண்ட். ஏன் இது உள்ள போகுதுன்னா, நான் செகண்ட் லேயர்ல தான் வச்சிருக்கேன். இன் கேஸ் நான் இத ஃபர்ஸ்ட் லேயருக்கு சூஸ் பண்ணிட்டு இத மூவ் பண்றேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க அகைன். ஃபர்ஸ்ட் லேயர்ல இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ அம் டிராயிங் ஆன் தட். சி ஃபர்ஸ்ட் லேயர்ல வச்சுட்டு மூவ் பண்ணும்போது இது ஃப்ரண்ட்ல வருது பாரு. ஸோ செகண்ட் லேயர்ல வச்சு பண்ணா இது வந்து ஹைட் ஆயி தான் வரும். இது பேக்ல தான் போகும். ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிறதுனால இப்படி இருக்கு. ஸோ செகண்ட் லேயர் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒன் மோர் டைம் ஐ அம் கோயிங் டு இட்ஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ நமக்கு இது ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஷேப் வந்து அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடும். அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா, ஐ கேன் எரேஸ் திஸ். ஒவ்வொரு தடவையும் நான் எரேஸ் தான் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம இங்க இருக்கு இல்லையா? பேக் பட்டன் அன்டூ. அந்த அன்டூ பட்டன் கிளிக் பண்ணாலே எல்லாமே எல்லாமே இல்ல. ஒரு சர்டைன் இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அன்டூ பண்றேன். நான் எரேஸ் பண்ணது திரும்ப வருது பாருங்க. ஸோ அன்டூ பண்ண ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் இங்க இருந்தது இல்லையா? ஸோ அது மாறுது. ஸோ ஒரு சர்டைன் இது வரைக்கும் அன்டூ பண்ணலாம் நம்ம. ஸோ ஃபைனலி அன்டூ. ஸோ இதுதான் டூல்ஸ். ப்ரஷோட டூல்ஸ் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட்ல இது 2ம் முடிச்சாச்சு. லேயர்ஸோட சேர்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபைனலி நம்ம இதுல போயிட்டு சேவ் குடுத்தா சேவ் ஆயிடும். ரொம்ப ஈஸி தான். நம்ம பேட்டர்ன்ஸ் வச்சு நெக்ஸ்ட் வீடியோலலாம் வரப்போற வீடியோலாம் சிம்பிள் சிம்பிள் டிராயிங்ஸ் பண்ண போறோம். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நெறைய டிராயிங்ஸ் என்னென்ன பண்ணலாம். இந்த பிரஷஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் வரையலான்றத டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல நான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கில் நீங்க உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் ஆல்சோ. நான் இப்போ இங்க டெக்ஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் கலர்ஸ் வந்து எல்லோல வச்சிருக்கிறதுனால எல்லோல வருது. யூ கேன் டைப் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் ஆல்சோ ஃபார் தி நோட்டிஃபிகேஷன். நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இல்லையா? அது பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் யூ லைக் இட், press the thumb also. Thank you.